ஓகேங்களா. நீங்கள் இப்போ பட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அவங்க இடத்தோட பட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா eservice.tn.gov.in வெப்சைட்டில் போயிடணும். அதில் போயிட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெப்சைட்டில் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இப்போ ஸ்க்ரீனில் வந்து வர மாதிரி பேஜ் வரும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் பார்வையிட ஊரகம் நத்தம், நான் சொன்ன ஊரகம் நத்தம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இதிலே எடுத்துக்கலாம். அது உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எந்த தாலுக்கா, நீங்கள் தாலுக்கா வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த கிராமத்தில் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பட்டா நம்பரை வச்சு சர்ச் பார்க்கலாம், இல்லை சர்வே நம்பரை வச்சு பார்க்கலாம், இல்லை பெயரை வச்சு சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, 3 காட்டுது பாருங்க. அதில் இப்போ நம்ம பட்டா நம்பரை வச்சு பார்க்க போகிறோம். பட்டா நம்பர் இல்லைன்னா சர்வே நம்பரை வச்சு கூட பார்க்கலாம். ஓகேங்களா, சர்வே நம்பர் வச்சு போட்டிங்கன்னா சர்வே நம்பர் வச்சு போட்டுட்டு அடுத்து வந்து இது ஊரகமா நத்தம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஊரகம்னா இடம், நத்தம் நெஞ்ச புஞ்சில் வரும், நத்தம்ன்றது வீடு. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இது இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற பட்டா எந்த டைப்பான பட்டான்றதை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் சர்வே நம்பர் போட்டிங்கன்னா காட்டும், பட்டா நம்பர் போட்டாலும் அப்போ தான் வரும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இது போல் இங்கே சர்வே நம்பர் போட்டிங்கன்னா உட்பிரிவு எண்ணு தன்னாலே காட்டும். ஓகேங்களா, இப்போ காட்டிச்சு பாருங்கள், அந்த மாதிரி உட்பிரிவு நம்பர் உள்ள தன்னாலே காட்டும். வந்தோடனே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுட்டு கீழே வந்து ஓடிபி போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அது புல எண் போட்டு டவுன்லோட் பண்ணுறதுனால சேம் மெத்தட் தான். அது அஞ்சைக்காக இருந்தாலும் சரி, ஊரகம் ரூரலுக்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டம் செலக்ட் பண்ணிங்க, அடுத்தது தாலுக்கா செலக்ட் பண்ணிட்டு கிராமம் செலக்ட் பண்ணிட்டு பட்டா எண்ணையோ இல்லை சர்வே நம்பரையோ இல்லை பெயர் வாரியாக கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு தேவையோ அதை சர்ச் பண்ணிக்கிட்டு ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்டா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த பட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர். பட்டா டிரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பிக் ப்ரொசீஜர் மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பேர் வந்து இடத்த வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பட்டா மட்டும் ட்ரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க சப்போஸ் அவங்க லோன் வாங்க போகிறாங்க, இல்லை வந்து ஏதாவது எம்ஓடி கொடுக்க போகிறாங்க, இல்லை வந்து கொஞ்சம் தூரம் தெரிஞ்சவங்க அப்படின்னா அது நான் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி காலத்தில் பண்ணும்போது வந்து அவங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி அதை விட்டுருவாங்க. அதான் வந்து இடம் வந்து ரெவன்யூ ரெக்கார்ட் படி பட்டா படி